தேனி அல்லிநகரம் பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 7 குடிசைகள் எரிந்து நாசமானது. இதில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. தேனி அல்லிநகரம் பகுதியில் உள்ள காந்தி நகரில் உள்ள குடிசை பகுதிகளில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. இதனை பார்த்த மக்கள் வீடுகளில் இருந்து அலறி அடித்துக் கொண்டு வெளியேறினர். குடிசை பகுதி என்பதால் தீ மளமளவென பற்றி அப்பகுதி முழுவதும் பரவியது. இதனைத் தொடர்ந்து வந்து தீயணைப்பு துறையினர் போராடி தீயை அணைத்தனர். இச்சம்பவத்தில் 7 குடிசைகள் முற்றிலும் எரிந்து நாசமாகின. இதில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தது. இவ்விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் அருகே வீட்டின் கதவை உடைத்து 25 சவரன் நகை, வெள்ளி குத்து விளக்கு உள்ளிட்ட பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் உதயபாலச்சந்திரன் என்பவரின் வீட்டின் கதவை உடைத்து 25 சவரன் நகை மற்றும் வெள்ளி குத்து விளக்கு, தட்டு, டம்ளர் மற்றும் விலை உயர்ந்த கேமரா போன்றவற்றை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். பணி நிமித்தமாக உதயபாலச்சந்திரன் சென்னையில் வசித்து வரும் நிலையில் அவரது வீட்டின் மேல்புறத்தில் வாடகைக்கு குடியிருந்து வரும் நபர்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் இருந்து வேனில் 2000 லிட்டர் விஷ சாராயம் கடத்திய நபர் கைது செய்யப்பட்டார். விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ள சாராயத்தை தடுக்க காவல்துறையினர் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் கூட்ரோட்டில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவ்வழியாக வந்த வேன் ஒன்றினை மடக்கி பிடித்து சோதனையிட்டனர். சோதனையில் 20 சாக்கு மூட்டைகளில் 2000 லிட்டர் விஷ சாராயம் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இதற்கிடையே வேன் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் தப்பி ஓடிவிட்டனர். வேனை பறிமுதல் செய்த போலீசார் தப்பி ஓடிய இருவரை தேடி வருகின்றனர். கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்றது செல்லாது என்று அறிவிக்க கோரி சைதை துரைசாமி தொடர்ந்த வழக்கில் இன்று 2வது நாளாக ஸ்டாலினிடம் குறுக்கு விசாரணை நடைபெறவுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி வேணுகோபால் முன்னிலையில் நேற்று விசாரணை நடைபெற்றது. இதில் ஆஜரான ஸ்டாலினிடம் சைதை துரைசாமி தரப்பு வழக்கறிஞர் ராமானுஜம் குறுக்கு விசாரணை நடத்தினார். துணை முதல்வராக இருந்தபோது என்னென்ன துறைகளை வைத்திருந்தீர்கள்? கொளத்தூர் தொகுதியில் தெருமுனை கூட்டம் நடத்தப்பட்டதா? வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் செய்யப்பட்டதா? தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் யாருடையது? யாரெல்லாம் பிரச்சாரத்திற்கு வந்தார்கள் என்பது போன்ற பல்வேறு கேள்விகளை நீதிபதி எழுப்பினார். பல கேள்விகளுக்கு ஆம் என்று பதிலளித்த ஸ்டாலின் சில கேள்விகளுக்கு இல்லை என்றும் சிலவற்றிற்கு ஞாபகம் இல்லை என்றும் பதில் கூறினார். நேற்று சுமார் 30 கேள்விகள் கேட்கப்பட்ட நிலையில் 2வது நாளாக இன்றும் குறுக்கு விசாரணை நடைபெறவுள்ளது. சென்னை திருவொற்றியூரில் அதிகாலையில் இருந்து காத்திருந்த மக்களுக்கு பணம் இல்லை என்று இந்தியன் வங்கி நிர்வாகம் அறிவித்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசு அறிவித்து 15 நாட்களாகியும் இதுவரை இயல்பு நிலை திரும்பாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். திருவொற்றியூர் இந்தியன் வங்கி கிளையில் நேற்று அதிகாலை முதலே வரிசையில் காத்திருந்த மக்கள் வங்கி திறக்கப்பட்ட அரை மணி நேரத்திலேயே பணம் தீர்ந்துவிட்டதாக அறிவித்ததால் ஆத்திரமடைந்தனர். இதை கண்டித்து திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் பேருந்தை மறித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த திருவொற்றியூர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியலை பொதுமக்கள் கைவிட்டனர். இந்த மறியல் சம்பவத்தால் திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை அருகே பேய் விரட்டுவதாக கூறி பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த மந்திரவாதியை கைது செய்யுமாறு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் காவல் நிலையத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். சென்னை அடுத்த புழல் பகுதியைச் சேர்ந்த ராஜேஸ்வரி மன அழுத்தம் காரணமாக கடந்த சில வாரங்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தார். இதனையடுத்து அவரது கணவர் விஜயகுமார் மனைவியை மாந்திரிகர் சந்திரன் என்பவரிடம் அழைத்து சென்றுள்ளார். அப்போது சிறப்பு பூஜை செய்வதாக கூறி தனி அறைக்கு அழைத்து சென்று ராஜேஸ்வரிக்கு பாலியல் தொந்தரவு தர முயற்சித்தார். இதுகுறித்து ராஜேஸ்வரி தன் கணவரிடம் தெரிவித்தார். அதனால் அதிர்ச்சி அடைந்த விஜயகுமார் மந்திரவாதியும் அவரது உதவியாளரையும் பிடிக்க முயன்ற போது தப்பி ஓடினர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். திருவண்ணாமலையில் பிரபல நகை கடைகளில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்ட நிலையில் பெரும்பாலானோர் தங்கத்தில் முதலீடு செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் திருவண்ணாமலை தேரடி வீதியில் பிரபல நகை கடைகளான சாயர் ஜுவல்லரி, காமதேனு ஜுவல்லரி உள்ளிட்ட நகை கடைகளில் சென்னையிலிருந்து வந்த சுமார் 30க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் கடையில் இருந்து கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் யார் பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை கொடுத்து தங்க நகைகள் வாங்கி சென்றனர் என்பது குறித்து ஆய்வு செய்ததாகவும் கூறப்படுகிறது. வேலூர் அருகே புதிதாக டயரை எரித்து எண்ணெய் தயாரிக்கும் தொழிற்சாலையை மூடக்கோரி கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
வேலூர் மாவட்டம் கரிவேடு அருகே டயரை எரித்து எண்ணெய் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலை அண்மையில் துவங்கப்பட்டது. இந்த தொழிற்சாலையில் பழைய டயர்களை எரித்து அதிலிருந்து வரும் எண்ணெயை எடுத்து பெட்ரோல் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்கின்றனர். அவ்வாறு எண்ணெய் எடுக்கும் போது அதிலிருந்து வெளிப்படும் மோசமான துர்நாற்றத்தால் அப்பகுதி வாசிகள் வீடுகளில் வசிக்க முடியாத சூழல் உருவாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் காரணமாக 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அந்த தொழிற்சாலையை மூட வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக கேரள எல்லையான ஆரியங்காவில் 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட பான் மசாலா புகையிலை பொருட்களை வணிக வரித்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நெல்லை மாவட்டம் சுரண்டை பகுதியிலிருந்து சென்ற ஒரு ஜீப்பை கொல்லம் மாவட்டம் ஆரியக்காவு வணிக வரி சோதனையில் சாவடியில் வணிக வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது தென்காசியை சார்ந்த முத்துக்குமார், சிவன், முருகன் ஆகிய இருவரும் 42 மூட்டைகளில் தடை செய்யப்பட்ட பான் மசாலா மற்றும் புகையிலை உள்ளிட்ட 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் வைத்திருந்ததை கண்டறிந்தனர். இதனையடுத்து புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இருவரையும் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சேலம் அருகே கயிறு குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. சேலம் மாவட்டம் மாரனூரில் தேங்காய் நூறு மூலம் கயிறு திரிக்கும் குடோன் இயங்கி வருகிறது. இதில் கயிறு திரிக்கும் இயந்திரத்தில் பழுது ஏற்பட்டதால் அதை சீர் செய்ய வெல்டிங் பணி நடந்ததாக கூறப்படுகிறது. இப்பணி முடிந்த சில மணி நேரத்தில் குடோனில் தேக்கி வைக்கப்பட்டிருந்த தேங்காய் நார்களில் திடீரென்று தீப்பிடித்தது. இத்தீயானது மளமளவென கயிறு தயாரிக்கும் பொருட்கள் மீது பரவி முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நிலையில் பள்ளி மாணவர்கள் இடையே ஜாதி மோதல்களை தடுக்க பழைய பேருந்து நிலையத்தில் விற்கப்படும் கயிறு, வேன் போன்ற ஜாதி அடையாளங்கள் வெளிப்படுத்தும் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். நிலையில் தற்போது பள்ளிகளில் மாணவர்களிடையே ஜாதி ரீதியான மோதல்கள் அதிகரித்து வருவதாகவும் இது சில சமயங்களில் கொலையில் முடிவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதுபோன்ற சம்பவங்களை தடுக்கும் நோக்கில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கயிறு, வேன் போன்ற ஜாதி அடையாளங்கள் வெளிப்படுத்தும் பொருட்கள் விற்பதை தடுக்க பேருந்து நிலையங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தி அவ்வகை பொருட்களை பறிமுதல் செய்தனர். விவிஎம் கல்வி அறக்கட்டளை மூலம் வழங்கப்படும் இலவச IAS வகுப்புகளில் கலந்து கொள்வதற்கான நேர்முக தேர்வு நெல்லை பாளையங்கோட்டையில் நடைபெற்றது. IAS மற்றும் தமிழ்நாடு அரசு பணி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு விவிஎம் கல்லூரி அறக்கட்டளை சார்பாக இலவச பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த வகுப்புகளில் சேர விரும்பும் மாணவர்களுக்கு கடந்த 13ஆம் தேதி நுழைவுத் தேர்வு திசையன்விளை விவிஎம் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் பல்வேறு இடங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டனர். அவர்களில் தேர்ச்சி பெற்ற 72 மாணவர்களுக்கு நேற்று பாளையங்கோட்டையில் நேர்முக தேர்வு நடைபெற்றது. இந்த நேர்முக தேர்வில் வெற்றி பெறும் 45 மாணவர்களுக்கு விவிஎம் கல்வி அறக்கட்டளை சார்பில் இலவச IAS தேர்வு பயிற்சி அளிக்கப்படுகிறது. சென்னையில் பவர் கிரிட் கார்ப்பரேஷன் நடத்திய மாநில அளவிலான பள்ளி மாணவர்களுக்கான ஓவிய போட்டியில் திசையன்விளை ஜெயராஜேஷ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் முதலிடம் பிடித்தனர். பள்ளி மாணவர்கள் மத்தியில் எரிசக்தி சேமிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மத்திய எரிசக்தி துறையின் சார்பில் பள்ளி மாணவ மாணவியருக்கான ஓவிய போட்டி நடத்தப்பட்டது. இதில் தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் இருந்து 4 லட்சம் மாணவர்கள் பங்கேற்றனர். அவர்களில் 100 பேர் தேர்வு செய்யப்பட்டு மாநில அளவிலான இறுதிப் போட்டி சென்னை அண்ணா பொறியியல் கல்லூரியில் நடத்தப்பட்டது. இதில் ஜூனியர் பிரிவில் நெல்லை மாவட்டம் திசையன்விளை ஜெயராஜேஷ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவன் சிவனரேன் கணேஸ்வர் மாநிலத்தில் முதலிடம் பிடித்தார். இதேபோல சீனியர் மாணவிகள் பிரிவில் அதே பள்ளி மாணவி இமோரா மெர்சி மாநில அளவில் முதலிடம் பிடித்தார். மாநில அளவில் இரு பிரிவுகளில் முதலிடம் பெற்று சாதனை படைத்த மாணவர்களை பள்ளி நிர்வாகத்தினர், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் பாராட்டினர். தருமபுரி அருகே முள்ளங்கி கிலோ ₹1 விற்கப்படுவதால் தாங்கள் பெரும் இழப்பை சந்தித்து வருவதாக அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, கம்பைநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலான விவசாயிகள் முள்ளங்கி சாகுபடி செய்து வருகின்றனர். கடந்த ஆண்டு 1 கிலோ முள்ளங்கி ₹25 வரை விற்பனை செய்யப்பட்டதால் முள்ளங்கி சாகுபடியில் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைத்ததாக கூறப்படுகிறது. அதனால் அதிக அளவில் முள்ளங்கி பயிரிடப்படுகிறது. தற்போது முள்ளங்கி விளைச்சல் அதிகரிப்பால் அவற்றின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. 1 கிலோ முள்ளங்கி ₹1 வரை மட்டுமே விற்பனை செய்யப்படுவதால் பெரும் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக தருமபுரி மாவட்ட விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர்.
நாகர்கோவிலில் அனுமதியின்றி நடத்தப்பட்ட குழந்தைகள் காப்பகத்தில் இருந்த 33 குழந்தைகளை மீட்டு அரசு காப்பகத்தில் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல காப்பகங்கள் அனுமதியின்றி செயல்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதனையடுத்து நாகர்கோவில் பகுதியில் ஒரு தொண்டு நிறுவனம் நடத்தி வந்த குழந்தைகள் காப்பகத்தில் அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். அப்போது கடந்த 10 ஆண்டுகளாக அனுமதியின்றி அந்த காப்பகம் செயல்பட்டு வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அங்கிருந்த 33 குழந்தைகளை மீட்டு அரசு காப்பகத்தில் அதிகாரிகள் சேர்த்தனர். இந்துக்களின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுவதை கண்டித்து சேலத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்து ஒற்றுமை மையம் சார்பில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற இப்போராட்டத்தில் பாஜக, RSS இயக்கத்தின் மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அப்போது தமிழகத்தில் பயங்கரவாதிகளில் இந்து இயக்கத்தை சேர்ந்தவர்கள் 230 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும், ஆனால் இதுவரை இவ்வழக்குகளில் யாரும் கைது செய்யப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். போராட்டத்தின் போது குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பினர். இந்து இயக்க தலைவர்கள் கொலை செய்யப்பட்ட வழக்குகளில் விசாரணையை துரிதப்படுத்த கோரி கோவையில் இந்து அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்து சமுதாய ஒற்றுமை இயக்கம் சார்பில் கோவை சிவானந்தா காலனியில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக உட்பட பல்வேறு இந்து இயக்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். அப்போது இந்து இயக்க தலைவர்கள் கொலை சம்பவத்தில் இதுவரை குற்றவாளிகள் யாரையும் காவல்துறையினர் கைது செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினர். மேலும் விசாரணையை துரிதப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர். கோவில்களில் கட்டண தரிசன முறையை ரத்து செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தினர். திருநெல்வேலி அருகே மர்ம காய்ச்சல் பரவாமல் தடுக்க தமிழக சுகாதாரத்துறை சார்பில் சிறப்பு மருத்துவ குழுவினர் முகாமிட்டு பரிசோதனை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் தென்காசி அருகே சொர்ணபுரம் கிராமத்தில் மர்ம காய்ச்சல் காரணமாக சுலைமான் பிபி என்பவர் அண்மையில் உயிரிழந்தார். இதற்கு போதிய சுகாதாரம் இல்லாததால் நோய் பரவி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் தமிழ்நாடு சுகாதாரத்துறை சார்பில் சிறப்பு மருத்துவ குழுவினர் முகாமிட்டு அப்பகுதி மக்களுக்கு நோய் தொற்று பாதிப்பு உள்ளதா என்று பரிசோதித்து வருகின்றனர். திருச்சி அருகே சாலை விபத்தில் பெண் படுகாயமடைந்த வழக்கில் 20,64,000 ரூபாய் இழப்பீடு வழங்காததால் அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. திருச்சி மாவட்டம் முசிறியை சேர்ந்த பெரியசாமி, மாலதி தம்பதியினர் கடந்த 2013 விழுப்புரத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு காரில் சென்றனர். அப்போது துறையூர் அருகே அரசு பேருந்து மோதி ஏற்பட்ட விபத்தில் மாலதி படுகாயமடைந்தார். நஷ்டஈடு கேட்டு நாமக்கல் கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் பெரியசாமி தொடர்ந்த வழக்கில் கும்பகோணம் கோட்ட அரசு போக்குவரத்து கழகம் மாலதிக்கு அபராதத்துடன் 20,64,000 ரூபாய் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. எனினும் உரிய காலத்தில் இழப்பீடு வழங்காததால் நீதிமன்ற பணியாளர்கள் நாமக்கல் பேருந்து நிலையத்தில் நின்று கும்பகோணம் கோட்ட பேருந்தை ஜப்தி செய்தனர். பெண்கள் மீதான வன்கொடுமை தடுப்பு குறித்து ஸ்ரீவில்லிபுதூரில் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் பெண்கள் மீதான வன்கொடுமை சம்பவங்களை கண்டித்து மாதர் சங்கம் மற்றும் பெண்கள் அமைப்பினர் சார்பில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேருந்து நிலையம் அருகே தொடங்கிய இப்பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கோவில் வாசலில் நிறைவு பெற்றது. இதில் பெண்கள் மீதான வன்கொடுமையில் இருந்து பாதுகாத்துக் கொள்வது பற்றியும் சட்டத்திட்டங்கள் குறித்து விளக்கும் பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஆரணி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாது என்று அறிவிக்கப்பட்டதால் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல் மூட்டைகளை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து மதிப்பீடு செய்யாததால் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. மேலும் பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை அதிகாரிகள் வாங்க மறுத்துவிட்டனர். இந்நிலையில் தேக்கமடைந்த நெல் மூட்டைகளால் வரும் 25ஆம் தேதி வரை ஆரணி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்படாது என்று அறிவிக்கப்பட்டதால் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து காவல்துறையினர் சமரசம் செய்தனர். பழைய ரூபாய் நோட்டுக்கு பதிலாக காசோலை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டதால் விவசாயிகள் கலைந்து சென்றனர். அம்பாசமுத்திரம் அருகே மாயமான குழந்தையை 2 மணி நேரத்தில் மீட்டு தாயாரிடம் காவல்துறையினர் ஒப்படைத்தனர். நெல்லை மாவட்டம் கள்ளடைக்குறிச்சியில் மாரியம்மாள் என்பவர் தனது மகளுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் மாரியம்மாள் தனது மகள் மதுமிதாவை அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றார். பின்னர் வீட்டிற்கு செல்ல பேருந்திற்காக காத்திருந்த போது திடீரென்று மதுமிதா காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் மாரியம்மாள் புகார் அளித்தார். காவல்துறையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் மதுமிதா பாபநாசம் கோவில் முன்பு இருப்பதாக தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு விரைந்து சென்று மதுமிதாவை கண்டறிந்து அவளது தாயாரிடம் காவல்துறையினர் ஒப்படைத்தனர்.
சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் சொத்து வரி செலுத்தாத கடைகளுக்கு சீல் வைக்குமாறு மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் உள்ள பூக்கடை உரிமையாளர்கள் கடந்த 1996 முதல் சொத்து வரி செலுத்தாமல் உள்ளனர். இதனையடுத்து உடனடியாக சொத்து வரி செலுத்த கோரி மாநகராட்சி சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இதனை எதிர்த்து கடை உரிமையாளர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என் கிருபாகரன் கடை ஒதுக்கப்பட்ட நாளில் இருந்து சொத்து வரி செலுத்தாமல் இழுத்தடித்ததற்கு கண்டனம் தெரிவித்தனர். மேலும் சொத்து வரி செலுத்தாத கடைக்காரர்களுக்கு வரியை செலுத்தும்படி மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என்றும் அதன் பின்னரும் கடைக்காரர்கள் வரியை செலுத்தவில்லை என்றால் வரி செலுத்தாத கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என்றும் உத்தரவிட்டார். மேலும் இது தொடர்பாக விரிவான உத்தரவை பின்னர் பிறப்பிப்பதாகவும் நீதிபதி கூறினார். இறப்பு சான்றிதழ் வழங்காத திண்டிவனம் வட்டாட்சியருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திண்டிவனம் அக்கூர் கிராமத்தை சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஒடிஷாவில் நடந்த விபத்தில் உயிரிழந்தார். இதனையடுத்து இறப்பு சான்றிதழ் வாங்குவதற்காக அவருடைய தந்தை கிருஷ்ணன் திண்டிவனம் வட்டாட்சியரிடம் விண்ணப்பித்துள்ளார். இதுகுறித்து வட்டாட்சியர் நடவடிக்கை எடுக்காததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த நீதிமன்றம் இறப்பு சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டது. இதற்கு பின்னரும் இறப்பு சான்றிதழ் வழங்காததை அடுத்து உடனடியாக இறப்பு சான்றிதழ் வழங்கவில்லை என்றால் திண்டிவனம் வட்டாட்சியருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவதோடு அவர் நேரில் ஆஜராகவும் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதி கிருபாகரன் எச்சரிக்கை விடுத்தார். நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. சாலை ஓரங்களில் விற்பனைக்காக உணவு சமைப்பதை அனுமதிக்க கூடாது என்றும் நடைபாதை வியாபாரிகளை முழுமையாக அகற்ற வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நடைபாதை முழுவதும் சாலை ஓர உணவகங்கள் ஆக்கிரமித்துள்ளதால் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாவதாக புகார் எழுந்துள்ளது. இந்த கடைகளை முழுமையாக அகற்ற கோரி அருண்ராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி SK கவுல் அடங்கிய அமர்வு சாலை ஓரங்களில் உணவு விற்பனை செய்ய அனுமதிக்கலாமே தவிர உணவு சமைக்க அனுமதிக்க கூடாது என்று தெரிவித்தது. இதனையடுத்து நடைபாதை கடைகளை முழுமையாக அகற்ற தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் விதி மீறல்கள் நடைபெறாமல் கண்காணிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். நாமக்கல்லில் மாவட்ட அளவிலான மாற்றுத்திறன் பள்ளி மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டியில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தங்களது திறனை வெளிப்படுத்தினர். தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாவட்ட அளவிலான மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நாமக்கல் தெற்கு அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் நாமக்கல், திருச்செங்கோடு, ராசிபுரம், குமாரபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் பந்து எறிதல், நின்று கொண்டு தாண்டுதல் போன்ற தனித்தனி போட்டிகள் நடைபெற்றன. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்காக 1,41,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றான மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் கடந்த 2001ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. கோவில்களில் குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் நடத்தப்பட வேண்டும் என்ற ஆகம விதியின்படி மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலில் டிசம்பர் 4ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதனையடுத்து கோவிலை புதுப்பிக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பணிகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் ஆய்வு செய்தார். பழவேற்காடு ஏரியில் சுற்றுலா பயணிகளுக்கான படகு சவாரியை விரைவில் தொடங்குவது தொடர்பாக அதிகாரிகள் குழுக்கள் ஆய்வு மேற்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியில் ஏரியில் சுற்றுலா பயணிகளை படகு சவாரிக்கு அழைத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் முறைப்படுத்தப்பட்ட பாதுகாப்பான படகு சவாரிக்கு அனுமதிப்பது, விதிமுறைகளை நிர்ணயிப்பது, சுற்றுலா பயணிகளுக்கான அடிப்படை வசதிகளை மேற்கொள்வது போன்றவை குறித்து பொன்னேரி சார் ஆட்சியர் தலைமையில் அதிகாரிகள் குழுவினர் கள ஆய்வு மேற்கொண்டனர். குன்னூரில் விதிமீறி கட்டப்பட்ட பள்ளி வணிக வளாக கட்டிடங்களுக்கு நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். நீலகிரி மாவட்டத்தில் விதிகளை மீறி கட்டப்பட்ட 987 கட்டடங்களை இடிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு விதிமீறிய கட்டிடங்கள் இடிக்கும் பணி குன்னூரில் துவங்கியது. முதற்கட்டமாக குன்னூரில் உள்ள தனியார் பள்ளிக்கு சீல் வைக்க நகராட்சி அதிகாரிகள் முற்பட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து மாணவ மாணவியரை வெளியேற்றி அப்பள்ளிக்கு சீல் வைத்தனர். இதேபோல குன்னூரில் உள்ள வணிக வளாகங்களில் உள்ள 6 கடைகளுக்கு அதிகாரிகள் அதிரடியாக சீல் வைத்தனர்.
500, 1000 ரூபாய் நோட்டுகளை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்யும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவையில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் புகார் அளித்தார். இதுகுறித்து அவர் அளித்த புகார் மனுவில் பொதுமக்களிடம் சில்லறையாக பணம் பெற்றுக்கொண்டு 500, 1000 ரூபாய் நோட்டுகளாக போக்குவரத்து, டாஸ்மாக் போன்ற துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் வங்கிகளில் டெபாசிட் செய்து வருவதாக குறிப்பிட்டார். இதுபோன்ற சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மனுவில் கேட்டுக் கொண்டார். பணி நியமன ஆணை வழங்குவதற்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக கூறி நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்து வரும் பாஸ்கர் பொறுப்பேற்ற நாள் முதல் பணி நியமன ஆணை வழங்க பல லட்சம் ரூபாய் லஞ்சம் உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக ஊழியர்கள் புகார் தெரிவித்தனர். அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களை கொண்ட ஒருங்கிணைப்பு குழு சார்பில் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பல்கலைக்கழக ஊழல் குறித்தும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பினர். முதல்வர் சிகிச்சை முடிந்து திரும்பியதும் தமிழகத்தில் புதிய விளையாட்டுக் கொள்கை வெளியிடப்படும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்தார். தூத்துக்குடியில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பை போட்டித் தொடரில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த போட்டிகள் மூலம் 12 முதல் 18 வயதுடைய சிறப்பு விளையாட்டு வீரர்கள் 25 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பு பயிற்சியாளர் மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டு 25 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். நன்கு நீச்சல் தெரிந்தவர்களில் ஆர்வத்திற்காக துடுப்பு போட்டி, கையாக்கி, ரோயிங், கேனோயிங் உள்ளிட்ட போட்டிக்காக பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளதாகவும், இதற்காக சென்னை மெரினாவில் 5 கோடி ரூபாய் மதிப்பில் அகாடமி ஒன்று அமைக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் குறிப்பிட்டார். வரும் நவம்பர் மாத ஊதியத்தை ரொக்கமாக வழங்க கோரி கும்பகோணத்தில் அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காலாவதியான ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனே தொடங்க வலியுறுத்தியும், கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட போனஸ் நிலுவைத் தொகையை வழங்க கோரியும் கும்பகோணத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வங்கிகளில் பணம் எடுப்பதற்கு நிபந்தனைகள் உள்ளதால் நவம்பர் மாத ஊதியத்தை ரொக்கமாக வழங்க வலியுறுத்தியும் கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழக மண்டல தலைமை அலுவலகம் முன்பு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். அரியலூர் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்தினருக்கு 8,84,000 ரூபாய் இழப்பீடு வழங்காததால் அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. அரியலூர் மாவட்டம் தேவாமங்கலம் கிராமத்தை அருள்ராஜ் என்ற சிறுவன் கடந்த 2002இல் பள்ளிக்கு அருகே சாலையில் நின்றிருந்த போது அரசு பேருந்து மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான். இதனையடுத்து இழப்பீடு கோரி தொடரப்பட்ட வழக்கில் உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்தாருக்கு 9,50,000 ரூபாய் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் உரிய நேரத்தில் இழப்பீடு வழங்கப்படாததால் அரசு பேருந்தை ஜப்தி செய்ய சார்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து பேருந்து நிலையத்தில் நின்ற அரசு பேருந்தை நீதிமன்ற பணியாளர்கள் ஜப்தி செய்தனர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக கூறி மருத்துவ பிரிவு மாணவர்கள் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை தமிழக அரசு கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் ஏற்று நடத்தி வருகிறது. இந்நிலையில் நிர்ணயித்துள்ள கட்டணத்தை பின்பற்றாமல் கூடுதலாக 5 லட்சம் வரை கட்டணம் வசூலிப்பதாக பல்கலைக்கழக மருத்துவ பிரிவு மாணவர்கள் புகார் தெரிவித்தனர். இது தொடர்பாக நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் பல்கலைக்கழக வளாகத்தில் திரண்ட மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் சுமார் 500 பேர் அரசு கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அருப்புக்கோட்டை நகராட்சி ஆணையர் தற்கொலைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நாமக்கல்லில் நகராட்சி அலுவலர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழ்நாடு நகராட்சி மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் சங்கம் சார்பில் நாமக்கல் நகராட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கடந்த 17ஆம் தேதி அருப்புக்கோட்டை நகராட்சி ஆணையர் முத்து வெங்கடேசன் தற்கொலைக்கு காரணமானவர்கள் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. நாகர்கோவில் தொகுதி பிரச்சினைகள் குறித்து பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி திமுக சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. நாகர்கோவில் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் சுரேஷ்ராஜன். இவரிடம் கடந்த 6 மாதங்களாக அத்தொகுதியில் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்து பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்ட மனுக்கள் அளித்தனர். இந்த மனுக்கள் அனைத்தும் நேரடியாக அதிகாரிகளை சந்தித்து அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் சுரேஷ்ராஜன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து அங்கு வந்த மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி அளித்த உறுதியை ஏற்று சுரேஷ்ராஜன் போராட்டத்தை கைவிட்டார்.
சில்லறை தட்டுப்பாட்டால் ஏற்காடு சுற்றுலா தளத்திற்கு வரும் பயணிகள் எண்ணிக்கை குறைந்ததால் பூங்கா வெறிச்சோடி காணப்பட்டது. ரூபாய் நோட்டு தொடர்பான மத்திய அரசின் அறிவிப்பு காரணமாக மக்களிடையே பணப்புழக்கம் குறைந்துள்ளது. இந்நிலையில் சேலம் மாவட்டம் ஏற்காடு சுற்றுலா தளத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் வருகை வெகுவாக குறைந்துள்ளது. எப்போதும் பரபரப்பாக காணப்படும் படகு இல்லம், அண்ணா பூங்கா போன்றவை மக்கள் கூட்டம் இல்லாமல் வெறிச்சோடியது. சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவால் பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டிருந்தன. இதனால் வியாபாரம் முடங்கியதால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். ஆண்டிப்பட்டி அருகே கூட்டுறவு வங்கியில் மாயமான நகைகளுக்கு பதிலாக ரொக்கமாக வழங்கும் முடிவுக்கு வாடிக்கையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் கடலைமலைகுண்டு நகரில் பாண்டியன் கிராம கூட்டுறவு வங்கி பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கியில் கடந்த ஜூன் மாதம் அடகு வைத்த 18 பேரின் 654 கிராம் நகைகள் மாயமானது. இதுகுறித்து அப்போது பணியிலிருந்த வங்கி மேலாளர், மதிப்பீட்டாளர் ஆகியோர்கள் மீது தற்காலிக பணிநீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு காவல்துறை விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அடகு வைத்த 18 பேருக்கும் நகைகளுக்கு ஈடாக ரொக்கத்தொகை வழங்கப்படும் என்று வங்கி நிர்வாகம் தெரிவித்தது. இதனையடுத்து வங்கிக்கு வந்த நபர்களுக்கு 1 பவுனுக்கு 1 கிராம் அளவிற்கு குறைவாக மதிப்பிட்டு ரொக்கத்தொகை வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதை வாங்க மறுத்த வாடிக்கையாளர்கள் தாங்கள் அடகு வைத்த நகை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வங்கி அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் வங்கியில் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் நிலத்தடி நீரை சேகரிக்கும் விதமாக நீரோடைகளில் ஆழ்துளை கிணறுகள் அமைக்கும் பணி தொடங்கியுள்ளது. குடிநீரை சேகரிக்கும் விதமாக வேலூர் அருகே உள்ள கனியம்பாடி பகுதியில் நாகநதி நீரோடைகளில் பிரத்யேக ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்படுகின்றன. 15 அடி நீளம், 20 அடி அகலம் மற்றும் 20 அடி ஆழத்தில் இந்த கிணறுகள் அமைக்கப்படுகின்றன. கனியம்பாடி பகுதியில் தற்போது இதற்காக பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளை மாவட்ட ஆட்சியர் ராமன் ஆய்வு செய்தார். முதற்கட்டமாக கனியம்பாடி பகுதியில் 319 இடங்களில் ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட உள்ளன. இந்து இயக்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் தொடர்ந்து படுகொலை செய்யப்படுவதை கண்டித்து திருநெல்வேலியில் இந்து அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் இந்து இயக்க நிர்வாகிகள் மீது நடக்கப்படும் தொடர் தாக்குதலை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து பாஜக, இந்து முன்னணி, RSS அமைப்பு என்று பல்வேறு இந்து அமைப்புகள் சார்பில் திருநெல்வேலியில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் இந்து அமைப்பு நிர்வாகிகள் கொலை வழக்குகளில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஈரோடு மாநகரில் நாளுக்கு நாள் பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த அரசு தலைமை மருத்துவமனை அருகே மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாநகரில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்தை சந்திக்கின்றனர். குறிப்பாக அரசு தலைமை மருத்துவமனை வழியாக அனைத்து வாகனங்களும் செல்ல வேண்டியுள்ளதால் அங்கு அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதை தவிர்க்க கடந்த 2012ஆம் ஆண்டு தரைமட்ட ரவுண்டான அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதனால் அந்த பணிகள் கிடப்பில் உள்ள நிலையில் 75 கோடி ரூபாய் செலவில் மேம்பாலம் கட்டப்படும் என்று தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது. அந்த திட்டமும் கேள்விக்குறியாகவே உள்ளது என்று பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க அரசு தலைமை மருத்துவமனை அருகே மேம்பாலம் கட்ட வேண்டியது அவசியம் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். கும்பகோணம் பகுதிகளில் நடைபெற்று வரும் தொடர் கொலை சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கும்பகோணம் அருகில் உள்ள வண்ணக்குடியில் தேக்குமர தோப்பில் 35 வயது மதிக்கத்தக்க ஆணின் சடலம் தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இன்று காலை கொர்க்கை என்ற கிராமத்தில் வயல்வெளியில் 35 வயது மதிக்கத்தக்க பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. இதேபோன்று பாபநாசத்தில் வட்டிக்கு பணம் கொடுத்த 62 வயது மூதாட்டியை கடன் வாங்கிய கனகராஜ், ராணி தம்பதியினர் சேர்ந்து கொலை செய்தனர் என்று தெரியவந்தது. கடந்த சில நாட்களாகவே கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்ட பகுதிகளில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் மரணங்கள் நடந்து வருவது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.